அக்டோபர் 2 முதல் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. வெற்றி பயணம் திட்டத்தில் கூடுதலாக 4641 பேருந்துகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக 12341 பேருந்துகளில் பெண்கள் இனி இலவச பயணம் செய்யலாம். சென்னையில் வெள்ள பாதிப்பு பகுதிகளின் விவரங்களை மாநகராட்சி வெளியிட்டுள்ளது. 267 இடங்கள் மழைநீர் தேங்கும் பகுதி என்றும் இவற்றில் 124 இடங்களில் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை கொளத்தூர் தொகுதியில் தாவேகாவின் VS பாபு வெற்றியை செல்லாது என அறிவிக்க கோரி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வழக்கு திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை விசாரிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அறிவிப்பு. நிலக்கடலை, வெள்ளம் மற்றும் மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாக கோவில்பட்டி கடலை மிட்டாய் விலையை 25% உயர்த்துவதாக உற்பத்தியாளர்கள் அறிவித்துள்ளனர். 1 கிலோ கடலை மிட்டாய் 20 ரூபாய்க்கு மேல் உயர்த்தப்பட்டு 220 ரூபாய் முதல் 320 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் பொதுமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் தெருநாய்களை கருணை கொலை செய்ய அம்மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. நாய்களை விஷம் கொடுத்தோ அடித்தோ கொல்லக்கூடாது, நரம்பு வழியாக மருந்து செலுத்தி மட்டுமே கருணை கொலை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக கேரள மாநிலம் கண்ணூரில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பாலசுரம் மலைப்பாதையில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் காரில் சென்ற பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.